ஓசூர் அருகே மண்ணுக்குள் பாதி புதையுண்ட நிலையிலும் மரங்களால் சூழப்பட்ட நிலையிலும் சுமார் 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிற்கால சோழர் கால கோயில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்துள்ள பெகிலி என்ற ஊரில் சுமார் 900 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயிலை காமன்தொட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியரும் தொல்லியல் ஆய்வாளருமான ஜெயலட்சுமி கண்டுபிடித்துள்ளார். பெகிலி என்ற ஊரில் கிபி 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த சோழர் கால சிவன் கோயில் உள்ளது. பெகிலி என்றால் தமிழில் அடிக்கரடு என்று பொருள். பெயருக்கு ஏற்றாற் போலவே சிறுமலை குன்றின் அடிவாரத்திலேயே இக்கோயில் அமைந்துள்ளது. கோயிலின் மேற்புறத்தில் சுமார் 200 வருட ஆலமரம் வளர்ந்து முற்றிலும் மூடப்பட்ட நிலையில் இருந்த இக்கோயிலை ஊர் மக்களின் உதவியுடன் சுத்தம் செய்த பிறகே கோயிலுக்குள் நுழைய முடிந்தது. கருவறை, அர்த்த மண்டபத்துடன் கூடிய இக்கோயில் முழுக்க கற்களால் கட்டப்பட்ட கோயிலாகும். கோயிலின் போதிகை எனும் அமைப்பின் மூலமே இக்கோயிலானது முதலாம் குலோத்துங்கன் காலத்தை சார்ந்தது என அறிய முடிவதாக கூறுகிறார் தொல்லியல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி. முதலாம் குலோத்துங்கன் சோழரின் காலம் கிபி 1070 1122 ஆகும். அப்படியானால் இக்கோயிலானது 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோயில் என்று கருதப்படுகிறது. கருவறையின் அடிப்பகுதி புதையலுக்காக தோண்டப்பட்டுள்ளது என்றும் இங்கிருந்த சிவலிங்கம் களவாடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நந்தி சிலையும் உடைக்கப்பட்டுள்ளது. கோயிலின் அருகில் நீராழி மண்டபம் பாழடைந்த நிலையில் உள்ளது. இக்கோவிலை சீரமைத்தால் கல்வெட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இக்கோவிலுக்கு நிலதானம் அளிக்கப்பட்டதற்கு அடையாளமாக அருகில் உள்ள பாறையில் சந்திர சூரியனுடன் கூடிய சூலக்குறி காணப்படுகிறது. அக்காலத்தில் இக்கோயில் புகழ்பெற்று விளங்கி இருக்கக்கூடும் என்கின்றனர். இந்த 4 எல்லைகளை குறிக்கிற மாதிரி இது மாதிரி வைப்பாங்க. இது பேர் சூளக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாறையிலேயே குறிச்சிருக்காங்க. இந்த கோயில் நம்ம பார்த்து இந்த கோவிலோட நில கொடுத்ததற்கு நிலம் தானம் கொடுத்ததற்கான குறியீடு சார். இது சந்திர சூரியன் உள்ள வரைக்கும் இந்த தானம் வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அடையாளம் இந்த மாதிரி கொடுக்க. பாண்டவக்குடி என்று ஊர் மக்களால் அழைக்கப்படும் இக்கோயில் பராமரிப்பின்றி புதர் மண்டி மரங்களாலும் புதர்களாலும் சூழப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இந்த சோழர் கால கோவிலை புனரமைத்து வழிபாட்டிற்கு கொண்டுவர உதவ வேண்டும் என ஊர் பொதுமக்கள் அரசுக்கும் தொல்லியல் துறைக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே மேலே இருக்கிற போதிகை அப்படிங்கிற அமைப்பானது முதற் குலோத்துங்க சோழனுடையது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. முதற் குலோத்துங்க சோழன் வந்து ஆந்திரா வழியில் வந்த நம்மளுடைய தெலுங்கு சோழர் அப்படிங்கிற வழியில் வந்து மரபில் வந்து வராரு. அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தமிழக எல்லை பகுதியில் இருக்குது. அதனால் இது முதற் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறத வந்து ஐயா அந்தருடைய குழு எல்லாருமே வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் வந்து கோயிலை இன்னமும் நாங்கள் ஆய்வு செய்தப்போ வந்து அதாவது பஞ்சகோஷ்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 கோஷ்டங்களை உடைய கருவறை, அர்த்த மண்டபத்தின் கூடிய ஒரு கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மிக அழகான ஒரு தேர்ந்த சிற்பியால் செய்யப்பட்ட இந்த கோவில். ஏன்னா ஒவ்வொரு அளவும் வந்து தனித்துவமாக இருக்குது. ஆனால் என்னன்னா முன்னாடி வந்து நந்தி சிலை இருக்குது, அது வந்து உடைச்சிருக்கிறாங்க. நந்தி சிலை இருக்குதுன்னா உள்ளே வந்து சிவலிங்கம் இருந்திருக்கு. ஆனால் கருவறையில் வந்து இப்போ சிவலிங்கம் இல்லை. கருவறை வந்து தோண்டப்பட்டிருக்கு. அதாவது புதையலுக்காக தோண்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானத்தில் சொல்கிறோம். அதே மாதிரி பிரணாளமும் சோழ காலம் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துது. இப்போது நம்ம அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நிலதானம் கொடுத்ததற்கான சந்திர சூரியருடன் கூடிய சூளக்குறியீடு இருக்குது. அதற்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய 4 புறமும் படிக்கட்டுகளுடன் கூடிய நீராழி மண்டபம் இருக்குது. அதுவும் சிதைந்த நிலையில் இருக்குது. இப்போ வந்து படிக்கட்டுகள் மூடப்பட்டிருக்குது. அதுவும் சோழர் காலம் அப்படிங்கிறத காமிக்குது. அதாவது இந்த கோவில் ஒரு காலத்தில் வந்துட்டு மிக புகழ்பெற்று இருந்திருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறது இந்த சூளக்குறி, இந்த நீராழி மண்டபம் இதன் மூலமாக வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இந்த கோவில் வந்து கிராம மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசும் தமிழக அரசும் தொல்லியல் துறையும் இதை வந்து கவனத்தில் கொண்டு இந்த கோவிலை பராமரித்து ஒரு வழிபாட்டு தலமாக உருவாக்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கிறாங்க.